உன்னை விட மாட்டேன். விடு, என்ன விடு. நிறுத்துங்கள், சண்டையை நிறுத்துங்கள். அடடா, இது என்ன சண்டை? உன் மீது கை வைக்கிறேன். வா பார்க்கலாம். போதும், நிறுத்துங்கள். குமார் இந்த அடி மட்டும் இல்லைங்க, இந்த அடி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற அளவுக்கு நிறைய அடி வாங்கணும். அப்பதான் பார்க்கவே குளுகுளுன்னு இருக்கும் மனசெல்லாம். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பண்ணான கையால ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. இவன் நல்லா பொத்துன்னு பொத்தி விட்டு போயிறாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, வேலியில போற ஓனான தூக்கி வெட்டி கீழே விடுறதுன்னு சொல்லிட்டு. தேவையாடா குமார்? ஆனாலும் பாத்தீங்களா, மண் ஓட்டலைங்கிற மாதிரி வீட்டுல கேக்குறாங்க. இல்ல, கீழே விழுந்துட்டேன். கீழே விழுகிறதுக்கு அடி வாங்கினதுக்கு தெரியாதா என்ன? நல்லா பஞ்சு பண்ணிருக்காங்களேன்னு வீட்ல எல்லாம் கணிக்குதுங்க. ரூம்குள்ள போயிட்டு பொண்டாட்டி கேட்குறா. கேட்க மாட்டாளா என்ன? பாவம், என்ன பண்றது? அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு புத்தூருக்கு பயந்து புலியூர்ல வந்து விழுந்த கதையா இவன்ட்ட வந்து மாட்டிக்கிடுச்சு. ஏய் என்னடி அப்படி இப்படின்னு கத்துறான். நான் கூட இந்த சுகன்யா கிட்ட பொண்ணு பார்க்க வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப கூட நம்ம பொண்ணை பார்க்கணும், தனியா பேசணும், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு கேட்குறாருல்ல. சுடர பிடிச்சிக்கிருச்சு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படி நினைக்கிறேன். மாறிட்டேன், திருந்திட்டேன். இனிமே அந்த பாண்டியன் குடும்பத்தை வாய்க்குள்ள வச்சு மெல்ல மாட்டேன், கக்கிருவான் அப்படின்னு நினைச்சா, அவன் மறுபடியும் தூக்கி பாண்டியன் குடும்பத்தையும் அரசியும் சேர்த்து வச்சு மெல்றேன். நல்லா நங்கு நங்குன்னு மெல்றான். இப்ப இந்த புள்ளையும் படாத பாட்டுல படுத்துறேன். என்னடி நடிக்கிற போடி அப்படி இப்படிங்கிறான். சுடர் என்ன மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் நினைக்குதுன்னே தெரியலங்க அந்த புள்ள. அப்படிங்கவும் முடியல, இப்படிங்கவும் முடியல. வீட்டுல சொல்லிட்டு வருது, நல்லா தான் பாத்துக்கிறாரு. தங்கமயில அப்பவும் கேள்வி துருவி துருவி கேக்குது. ஏன்னா அனுபவிச்சவங்களுக்கு தானங்க தெரியும். என் மேல அந்த தப்பு இருந்துச்சு, பொய் இருந்துச்சு. அதனால நான் பயந்தேன். நீ பயப்படாத சுடருன்னு சொன்னாலும், இல்ல என்ன பிடிக்கலக்கா அப்படிங்கிறத உண்மையை சொல்லிருது அந்த புள்ள. பொண்ணுங்க என்ன பண்ணுங்க, பாதிய மறைக்கத்தானே செய்யுதுங்க. நல்லாத்தான் பாத்துக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா அப்படின்னு தான் சுடருன்னு சொல்லிட்டு வருது. இங்க வீட்டுல அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படி சும்மா விடுவானா? அப்ப வந்தகையோட, என்னடா மவனே எங்கடா விழுந்த? ஆய் ஓய்னு சக்திவேல் துடிக்கிறாரு. அது வந்து ஒண்ணும் இல்லப்பா, கீழே தான்ப்பா விழுந்தேன். டேய் மவனே, உண்மையை சொல்றா என்ன அப்படிங்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கீழே தான்ப்பா விழுந்த, நீ போப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா இவ்வளோக்கு அடிபட்டிருக்கு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இல்ல நான் வரல. டேய் கிளம்புடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வெளில வராரு. சுடரு இதைத்தானே சொன்னுச்சு. இவன் தானே மாட்டேன்னா, ரொம்ப உடம்புலாம் வலிக்குதுங்கவும் கூட்டிட்டு வர. இங்க வீட்டுக்குள்ள வந்து அதுக்கு மேல பயங்கரமா துள்ளுறாங்க கதிரு, அரசி, இங்க அவங்க அண்ணன் செந்திலும். என்னடா நடந்துச்சு, ஏன்டா அப்படி கத்துறீங்க அப்படிங்கல. நடந்ததை பூரா சொல்றாங்க. அப்படியா அவன் பேசுனான், என் பிள்ளைகிட்ட மறுபடியுமா பண்றான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாஞ்சு வராங்க பாருங்க. சரவணனுக்கு தாங்க முடியலங்க, செம்ம காண்டாகிறாரு. ஆட பாவி அப்படின்ட்டு வேகமா ஓடி வர, இதுங்க வெளியில வர. டேய் நீ எவ்வளவு தைரியமா இருந்தா மறுபடியும் என் தங்கச்சிட்டு வந்து பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு குமுறுட்டப்பான்னு குமுறி எடுக்கிறாங்க. டாய் ஓய், ரெண்டு குடும்பமா ஐயா முயான்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க பாரு. பிரச்சனையை நேரத்தோட முடிச்சுக்கோங்க, விட்டுருங்கன்னு சொன்னாங்கதான். ஆனா இந்த குமார் சும்மா இருக்கணுமா இல்லையோ, போய் மறுபடியும் பேசலாமா? இப்ப நல்ல அடி விழுகவும் ஒரு வழியா பிரச்சனைய முடிச்சாச்சு. இப்ப குமார கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. போயிட்டு ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு வந்துடுறாரு. டேய் இப்ப என்னடா பண்றது? இவங்க 2 பேரும் திட்டுறாய்ங்க. "பா நான் சும்மா விடமாட்டேன்பா. அவளுக்கு யாரு மாப்பிள்ளையா வந்தாலும் சரி, சும்மா விடமாட்டேன்." ஆ இவ்வைன்னு சொல்ல, "டேய் இருடா ஒண்ணும் பேசாத இரு." அப்படிங்கையில பார்த்தேன்னா, சர்ருன்னு வந்து கார் வருது. என்னமோ சவுண்டு, யாரு கார் வர்றாங்க, என்னமோ பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் வந்து வெளில வந்து பாக்குதுங்க. குமாரும் சக்திவேலும் அவங்களும் வரா. என்ன நம்ம வீட்ல கொய்யா கொய்யான்னு சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இறங்குறாங்க. எல்லாம் வர்றாங்க. கொஞ்சம் ஆளுகளையும் கூட்டிட்டு வராங்க. ஒரு சூப்பரா ஒரு இதோட. என்னன்னு பாக்குறாங்க பார்த்தா, "வாங்க, வாங்க, வாங்க, வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு கார்த்தி. "அம்மா, அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். எல்லாத்துட்டயும் பேசிட்டேன்" அப்படின்ட்டு. அட ஆமாங்க, பேசிடுறாருங்க. இந்த மாரி அவன் முன் விரோதத்துக்காண்டி தூக்கிட்டு போயிருக்கேன். அதனாலதான் இந்த பிள்ளை தானா தாலிய கட்டிட்டு போச்சு. அதனால அவங்களுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கல. எல்லா விவரத்தையும் சொல்லிடுறான். அவங்க அண்ணிய கடத்துனது, வச்சது எல்லாமே. அதனால பாவம்பா, பொன் பாவம் பொல்லாதுன்னு சொல்லவும், புள்ள பேச்ச கேட்கிறவங்க நல்லவங்க. அதனால வந்துடுறாங்க. எங்கள மன்னிச்சுக்கங்கன்னு வாசல்லயே சம்மந்திட்ட மன்னிப்பு கேட்கிறா பாண்டியன்ட்ட. தூக்கி வாரி போடுது குமாருக்கும், சக்திவேலுக்கும். அப்பா என்னப்பா அவளுக்கு கல்யாணம் நடக்க போதா? ஆமாடா மவனே, வேற மாப்பிள்ளைங்க வந்தா சொல்லி தடுக்கலான்னு பார்த்தா, அதே வந்திருக்கேன். அவன்ட்ட ஏற்கனவே சொல்லி தடுத்துட்டோம். அதையும் மீறி வந்திருக்காங்கன்னா, ஒண்ணும் முடியாதா? டேய் இருடா பார்த்துக்கலாம், என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு இவங்க உள்ளுக்க போயிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளில வராங்க. வெளில வர வரைக்கும் உட்காந்துருக்கேன் அளவு கத்த கிளி மாதிரி. வாடா உள்ளுக்க வாடான்னா, நான் வரல அப்படிங்கிறாங்க. இங்க பாரு அவங்ககிட்டலாம் எதுவும் பேசிக்காத, நான் சொல்றேன் கேளு. சரி நான் வெளியில போறேன், வேலை இருக்கு. ஏன்டா உடம்புக்கு முடியாம கட்டு போட்டுருக்க அங்கங்க. வாடா வீட்டுக்குள்ள வாடா அப்படின்னு முத்துவேல் கூப்பிடுறாரு. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நின்னுட்டு இருக்காங்க.
ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு இருக்கியா? பிரச்சனை பண்ண அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கையில பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கலாம் வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்ககிட்ட யாருக்கும் பயப்படவே இல்லங்க. ஏய்ன்னு போயிட்டு மறுபடியும் அவகிட்ட கத்துறான். என்னங்க உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்ல, ரோசம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்லன்னு பயங்கரமா எடுத்து விட அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு செம்ம கோவம் வந்துருது. மாப்பிள்ளை பார்த்தேன்னா விட்டு விளாசுறான். இது நாள் வரைக்கும் அவங்க உன்ன எதிரியா நினைச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நான் இருக்கேன்டா. நான் உனக்கு ஜென்ம எதிரிடா. என்னடா நினைச்சுட்டு இருக்க? இது இனிமே என் குடும்பம்டா. என் பொண்டாட்டி குடும்பம்டா. அப்படின்னு எல்லாரும் ஆடி போறாய்ங்க. பிடிச்சு குமார வச்சு சாத்துன்னு சாத்தி விட்டுறான் கார்த்தி. ஒண்ணும் பண்ண முடியல. முத்துவேலு மறுபடியும் இங்கிட்டு தான் வந்து கெஞ்சுதுக. குமார் பாவம். அவன விட்டுருங்க. அவன விட்டுருங்க. ஐயோ! அவன் தெரியாம பேசிட்டான். அவன் ஏற்கனவே அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை. கீழ தள்ளி விட்டு கார்த்தி என்ன பண்றாரு, நங்கு நங்குன்னு அடி வச்சு சாத்திர்றாரு. ஒண்ணும் பண்ண முடியல. கெஞ்சுறாங்க. அப்புறம் சுடரும் வந்துட்டு ப்ளீஸ் அவர விட்டுருங்க, விட்டுருங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. விட்டுருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும், பொண்ணுக்காண்டி உன்ன விடுறேன்டா. என்ன நெனச்சுட்டு இருக்க? நான் வந்து காய்கறி, இந்த பழ வியாபாரம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறக்காண்டி நான் என்ன சொம்பேன்னு நெனச்சியா? ஏன்டா அப்படின்னுட்டு புடிச்சு சாத்துறாங்க. எல்லாரும் புடிக்கிறாங்க கார்த்திய. டேய் விட்றா! விடு, விடு, விடு. வேணாம் விட்டுரு போதும் அப்படிங்கல. அப்புறம் கதிரு, ராஜி எல்லாருமே கொடுத்த வரைக்கும் சரி கிளம்புங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்தோன்னே குமார தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு சக்திவேலு கூட்டிட்டு போறாரு. வாடா! அவள அப்புறம் பார்த்துக்கோன்டா. இப்ப விட்றா வாடா! ஏன்டா இப்பவே போய் வச்சுக்கிட்டு? ஆளுக இருக்கையில பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க கூட்டி போறாய்ங்க. அப்ப கூட பாருங்க ஆளு இருக்கையில பண்ணுவ, தனியா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போற முத்துவேலு அவங்க அப்பத்தாலருந்து எல்லாம் கத்துறாய்ங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டுக்காரவங்கட்ட பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க, "என்ன இப்படி பண்றான்? இவன்லாம் ஒரு மனுஷனா? ச்சே! இவன் பேச்ச கேட்டுட்டு உங்களங்கள் அன்னைக்கு நோகடிச்சுட்டு போயிட்டோம். எங்கள மன்னிச்சிருங்க சம்மந்தி. மன்னிச்சிருங்க சம்மந்தி, மன்னிச்சிருங்க சம்மந்தின்னு" எல்லாம் கெஞ்சுறாங்க. "பரவால்ல இருக்கட்டும், இருக்கட்டும். அதனால என்ன இருக்கு? தெரியாம தானே பண்ணீங்க" அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜி பாக்குது, "எங்க வீட்டு பொண்ணு ரொம்ப நல்லவ. அவன் வேணுக்குன்னே பண்றான். நான் அவன் தங்கச்சி தான். என் அண்ணன் தான். நான் சொல்றேனே, என் அண்ணன் நல்லவனே இல்ல. ரொம்ப கேவலமானவன். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு எதுவுமே இனிமே நினைக்காதீங்க. ஆத்தா அவன் தங்கச்சியா நீ? நீயே அப்படி சொன்னேன்னா, அப்ப உண்மைதான் நம்புறோம். என்ன மன்னிச்சுக்க. என் தாயி நீ மருமகளே என்ன மன்னிச்சுக்கம்மா. உன்னை தெரியாம பேசிட்டோம். தப்பு பண்ணிட்டோம். மன்னிச்சுக்கோ, மன்னிச்சுக்கோன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அரசி இருந்துட்டு, "ஐயோ! அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. நீங்க எதுவும் மன்னிப்பு கேட்க வேணாம். ஐயோ! அம்மா அப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்கம்மா" அப்படின்னு சொல்ல, "என்னம்மா அம்மாங்கிற? அத்தைன்னு சொல்லு" அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்க, "சொல்லுடி அத்தைன்னு சொல்ல சொல்றாங்கல்ல." கோமதி சொல்லுது, அத்தை சரிங்க அத்தை. நீங்க எதுவும் நினைக்க வேணாம். நான் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கல." அப்படிங்கிறாங்க. "கார்த்தி நல்ல குடும்பம் தான்டா. நாங்க தான்டா தப்பா நினைச்சுட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா கிளம்புறாங்க. இவங்கலாம் கிளம்புற அப்பத்தா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. ஆனா அங்க மட்டும், ஐயோ! ஆமா வடிவேலுக்கு கட்டு போட்டுருப்பாங்கல்ல, அந்த மாரி புத்தூர் கட்டு போட்டு கூட்டி வந்து மறுபடியும் படுக்க வைக்கிறாங்க. வாயில வச்சு ஸ்பூன் வச்சு ஊத்துற அளவுக்கு வச்சு செஞ்சுடுறாரு. நல்ல மாப்பிள்ளையும் சேர்ந்து. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்னு, குமார் இந்த விஷயத்துல இன்னமும் அடங்க மாட்டான். அப்படி அடங்காம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிலுக்கு போனா நல்லா இருக்குமா? கண்டிப்பா அப்படி ஒரு கதை போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல்ல ஒரு எஸ்ன்னு கமெண்ட் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.